தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிப்பதினாலே அவர் தன்னையே உங்களுக்கு பலியாய் தந்திருக்கிறார். நண்பர்களே, எனக்குள் ஒரு கேள்வி நண்பர்களே. என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால், தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சிட்டாரு. சகல சிருஷ்டிப்புகளையும் அவர் படைச்சிட்டாரு. மனுஷனையும் படைச்சிட்டாரு, மனுஷியும் படைச்சிட்டாரு. அப்படி படைச்சிட்டு ஏதேன் தோட்டத்தில் அவர் வைக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசினால் அந்த ஏவாள் தூண்டப்பட்டு அந்த கனியை சாப்பிட்டாங்க. அதனால் ஆதாமுக்கும் அந்த கனியை கொடுத்தாங்க. அதிலிருந்து இருவரையும் வெளியேற்றினார். ஆண்டவருடைய கோபத்துக்கு வெளியேறி வந்தாங்க. அவங்களுக்கு ஏதேன் தோட்டம் கிடைக்காம போயிடுச்சு. அதிலிருந்து 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தை மறுபடியும் நமக்கு சபை என்கின்ற ஒரு ஏதேன் தோட்டத்தை அவர் பெற்று கொடுத்தார். அப்போது எல்லாமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாருமே வேலைக்கு போகிறோம், நல்லா படிக்கிறோம், நல்லா சம்பாத்தியம் பண்ணுறோம், எல்லாமே நல்லா வாழுறோம். அப்போ எதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு தேவைப்படுது? எதற்காக அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது இந்த உலகத்தில். அப்போ எதுக்காக அவர் பரமண்டத்துல எல்லாம் விட்டுட்டு அவர் மாட்டு தொழுவத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து அப்புறம் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் ஏன் அவர் ரொம்ப இறங்கி தன்னையே அவர் பலியாக கொடுக்கணும் என்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ உலகத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு எதுக்கு தேவை? அவர் எதுக்காக தான் நமக்கு தேவைன்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பணும்ல. அப்போ எதுக்காக தான் பரமண்டத்துலேருந்து பிதாவாகிய தேவன் நம்மளை அனுப்புகிறான்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை? அப்போ இதிலேருந்து வேதத்துலேருந்து நம்ம பார்க்குறது என்ன விஷயம் அப்படின்னா, இதை ஆதியாகமத்திலேருந்து மல்கியா தீர்க்கதரிசி வரையும் பார்த்தீங்கன்னா மனுஷனை கொண்டு தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்ற முடியலை. அதனால தான் அவரே இறங்கி வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லார்கிட்டையும் நான் பேசுவேன் என்ற ஒரு விஷயத்தை அவரே ஏற்படுத்தணும். தனி ஒரு மனுஷனாக இல்லாமல் இப்போ ஆபிரகாமு, ஈசாக்கு இவங்க தனித்தனியாக பேசிட்டு இருந்தார். இப்போ புதிய ஏற்பாடுங்கிறது எல்லார்கிட்டையும் அவர் பேசுவார். ஏன்னா எல்லாருக்கும் அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே அவர் அப்பாவாக இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மரித்து போனவைகளாக இருக்குது. பொய்க்கும் பொய்யாகவும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான் அந்த உலகத்துடைய அதிபதி. அப்போ உலகமே மாயையாக இருக்குது. அப்போது இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ உலக பிரகாரமான நம்ம ஒரு போஸ்டிங்கோ இல்லை உலக பிரகாரமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோ எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா, அப்போ இயேசு கிறிஸ்து இதுக்காக தான் நமக்கு ஆடம்பர வாழ்க்கை கொடுக்கவும் உலக பிரகாரமான என்ஜாய்மெண்ட் பண்ணவும் இயேசு கிறிஸ்து வந்தாரா? இல்லை நித்தியத்துக்காக அவர் பரலோகம் என்கின்ற லோகம் இருக்கிறது. அந்த பரலோகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் இந்த மாயைகளை விரும்பாமல் இருங்கள், பரலோகத்திலும் உள்ள பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் தான் அவர் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொன்ன வழிகளை நம்ம கடைபிடிக்கிறோமா? வாழ்க்கையில் கடைபிடிக்கலையா? அடுத்து நம்ம சிந்தித்து பார்க்குறோமா? இல்லை இந்த உலகத்தில் போய் நாமளே கட்டப்பட்டுக்கிறோமா? பிசாசானவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், வாங்க 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 ரெடியாக இருக்குது, நான் எவனை விழுங்கலாமோன்னு ரெடியாக தான் இருக்கிறேன், நீ இயேசு தான் உண்மையான ஆண்டவனு எனக்கு தெரியும், ஆனால் நீயே என்னை பிடிச்சி கட்டிக்கோன்னு என்ன சொல்கிற? அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தினுடைய சிந்தனையிலேயே உன்னை கொண்டு போயிடுறேன். அப்போ உனக்கு இடுக்கமான வழி தெரிய போகிறதில்ல, விசாலமான வழியில் தான் நீ போகிற. விசாலமான வழி போகிறதுல நமக்கு பரலோகம் கிடையாது. உன் பெருமைக்காக தான் நீ போயிருக்கிற. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கர்த்தராகிய தேவனை பெருமைப்படுத்த தான் அவர் வந்தார். அவர் பெருமைப்படுத்தி கொள்ளவே இல்லை. அப்போ நம்முடைய பெருமை ஒரு ஊழியத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பிசாசுக்கு சந்தோஷம்தான், தேவனுக்கு சந்தோஷம் கிடையாது. அவர் நாமம் மகிமைக்காக தான் நம்மளை இங்கே வச்சிருக்கிறாரு. அப்போ நமக்கு எதுக்கு பெருமை? இப்போ ஆபிரகாமை பெருமைப்படுத்தணுமா? அது ஊழியம் கிடையாது. அப்போ எந்த ஒரு மனுஷனையும் ஒரு தேவதூதனை கூட வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ யாரை நம்ம முக்கியப்படுத்தணும்? அப்போ இயேசு கிறிஸ்துவா மட்டும்தான் ஆவியானவர் பிதாவாகிய தேவனை நம்ம மகிமைப்படுத்த நம்ம வந்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனா உலக பிரகாரமான வாழ்வுக்காக நம்ம வரலை. அந்த பெருமை புகழ்ச்சி உலகத்தில் எல்லாமே மரித்து போனவர்களாக உணர்ந்து தான் அந்த இடுக்கமான வழியில் பிரவேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவர் யார் என்று காட்டுவதற்காக, பிதா யார் என்று காட்டுவதற்காக ஒரே பேரான குமாரனை தெரிந்து கொண்டார். அதுபோல் ஒவ்வொரு மனுஷனையும் பிதா யார் என்று நிரூபிக்கும்படியாகத்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணரணும்.
ஓகேங்களா? அதுக்காக தான் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த பாட்டு கொடுத்துருக்கிறாரு. என்ன யாருன்னு காட்டுறது கிடையாது, அவரை யார் என்று காட்டுவதற்காக அவர் சொல்கிறார். அந்த பாட்டு வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, உம்மை யார் என்று காட்டிட என்னை உண்டாக்கி நீரே, பொய்யாக இருக்கின்ற உலகிற்கு என்னை உப்பாக வைத்தீரே. அப்போ உலகம் வந்து பொய்யா தான் இருக்குது. இந்த உலகத்திற்கு வந்து மெய்யை காட்டுவதற்காக உப்பாக எண்ணெய் வைத்திருக்கிறார். பொய்யா தான் இருக்குது இந்த உலகம். மரித்து போனவைகளை ஆசைப்பட்டு கொண்டு தான் இருக்குது. பணம், பதவி, புகழ், பெருமை, இதுதான் ஆசைப்பட்டு. பெருமையான பிசாசு என்ன பண்ண தள்ளப்பட்டான். அப்போ வந்து எந்த ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை தான் தள்ளப்படுவான். அவனை தன்னைத்தானே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தன்னைத்தான் தாழ்த்தினா தேவனால் அவன் உயர்த்தப்படுவான். அப்போது நம்ம எதற்காக பரலோகம் என்கிற ஒரு பொக்கிஷத்தை அடைவதற்காக நம்மளை நம்ம தாழ்த்தி தான் ஆகணும். இயேசு கிறிஸ்து எல்லார் காலையும் கழுவுறார். எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார். எல்லா இடத்துல அவர் ஊழி பண்ணும்போது விரட்டுறாங்க. ஆனாலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் செயல்படுகிறார். அப்படி நம்ம செயல்படணும். ஒரு ஆத்துமா என்பது என்ன? ஒரு ஆத்துமா மீட்பு என்பது என்ன? ஒரு ஆத்துமாவை வந்து ஒரு பணத்தினாலேயோ எதனாலேயோ கொடுத்து அதை வாங்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை உணர்ந்து தான் சொல்கிறார். எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், தேவனை அறிவிப்பதற்காக, அவரை யார் என்று காட்டுவதற்காக நம்மளை அறிந்து கொண்டிருக்கன்னு சொல்கிறார். பொய்யாக இருக்கும் இந்த உலகத்திற்கு உப்பாக என்னை வைத்திரப்பா. இந்த உலகம் பொய்யா இருக்குது ஆண்டவரே. நான் எளிமையானவனா கூட இருக்கட்டும், ஓகே. நான் உலகத்திற்கு பாத்திரமா இல்லைன்னா கூட உங்கள் பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே. நான் உப்பாக இருக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். என்ன தான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த உலகத்தில். இயேசு கிறிஸ்துவை இவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை தான் ரட்சகர்னு சொல்கிறான், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்கிறான். இவன் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறானா என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனும் பார்த்து கொண்டிருக்கிறார், பிசாசானவனும் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ வந்து அவரை யார் என்று காட்டுவதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியன்றதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அப்போது உம்மை யார் என்று காட்டிட என்னை உண்டாக்கி நீரே, பொய்யாக இருக்கின்ற உலகிற்கு என்னை உப்பாக வைத்தீரே. நான் சாரமற்று போவதில்லை, வார்த்தையின் தாகமாய் மாற்றிடுமே. நான் சாரமற்று போவதில்லை, வார்த்தையின் தாகமாய் மாற்றிடுமே. எப்போதும் தாகமாய் நான் இருக்க ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. எப்போதும் தாகமாய் நான் இருக்க ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உலகம் மாழையாக இருக்குது. இந்த உலகத்துக்கு நான் தான், என்ன தான் தேவன் உப்பாய் வைத்திருக்கிறார். உப்பு சாரமற்று போனேன்னா எதுக்குமே நான் எனக்கே யூஸ் கிடையாது. அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி நான் யூஸாக இருக்க முடியும்? எனக்குள்ளே இந்த உலக மாழையை வந்து என் மண்டையில் வச்சுக்கணுன்னா, அப்புறம் தேவனை நான் வந்து உண்மையாக என் மண்டையிலும் இருதயத்திலும் வச்சிருக்கிறன்றது வந்து உண்மையாகுமா? அது பொய் தானே. இந்த உலகத்தையாவது சிநேகிக்கணும், ஒரு தேவனையாவது சிநேகிக்கணும். ரெண்டுமே வந்து சிநேகிக்கிற வந்து தேவனுக்கு ஊழியத்தை பண்ணணும், தேவனுக்காக நிற்கணும், உலகத்துக்காக நிற்கணும். ரெண்டு பேருக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிற வார்த்தையில். அப்போது பொய்யாக இருக்கின்ற உலகத்திற்கு நம்மளை உப்பாக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் எவ்வளவு பெருமை, அவனும் பெருமையாக பேசிக்கிறான், எப்படி இருக்கிறான், எந்த ரேஞ்சில் இருக்கிறான் அதில் முக்கியம் கிடையாது. நம்மளை அழைத்த தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என் பையன் என்ன பண்ணுறான், அவன் உப்பாக இருக்கிறானா தப்பாக இருக்கிறானா? நான் உலகத்திற்கு உப்பாக இருக்கணும் ஆண்டவரே. நான் இடுக்கமான வழியில் வந்து வர வேண்டியது தான், உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே வர கடவை அப்படின்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நான் உங்களுடைய இடுக்கமான வழியில் வரதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உணவு பதார்த்தங்கள் எனக்கு இப்படி தான் ருசியாக இருக்கணும்னு எனக்கு தேவை கிடையாது. தங்கை ஆபரணங்கள் நான் அணிந்து கொள்ளணும் கிடையாது. காரு பங்களா வச்சுக்கணும்னு கிடையாது. எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும் போதும் ஆண்டவரே. எனக்கு ஆத்துமா அறுவடை, ஆத்தும தாகத்துக்காக தான் நீங்கள் இந்த தாகம் என்று சிலுவையில் சொன்னீங்க ஆண்டவரே. அந்த தாகத்தை ஆண்டவரே என் மீது வைப்பீராக ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உண்மையாக அவர் உங்களுக்கு விரும்பணும்னு சொன்னால், அவருடைய சாயலாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய சாயல் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? உலகம் இருக்கணுமா, இல்லை தேவனுடைய சித்தம் இருக்கணுமா? உலகமே இருக்கக்கூடாது. இப்போ மீன் எப்படி கடல் தண்ணீரில் இருக்குதோ அந்த உப்பை ஒட்டாதபடிக்கு அது
தேவன் வைத்திருக்கிறாரோ அதை போல் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை குறித்ததான ஞானம்தான் நமக்குள் வெளிப்பட வேண்டும். அவரை யாரென்று காட்டிட அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆபிரகாம், மோசே, தாவீது இவர்களை காட்டியதை போல நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அவர் யாருன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் யார் என்று காட்டும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி, அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் பிதாவை யார் என்று காட்டும், இயேசு கிறிஸ்துவை யார், ஆவியானவர் யார் காட்டும்படியாக நான் வைத்திருக்கேன் உணர வேண்டும். சும்மா நான் பாட்டு பாடிக்கிறேன், நான் எல்லாமே அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறதுல நான் கரெக்டாக போயிடுறன்றதுல புரிந்து செயல்பட வேண்டும். பிசாசு எவனை விழுங்கலாம்னு சுற்றி திருக்கிற அந்த உலகத்தை காட்டுறான். அந்த உலகத்தை காட்டி நம்மளை மயக்க பார்க்குறான். தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்குமானால் அவன் நம்மிடத்தில் வருவதற்கு தயங்குவான். ஏன்னா நம்ம ஈஸியாக அந்த உலகத்தை கேட்ச் பண்ணும்படியாக நம்மளே இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ அதில் கட்டப்பட்டிருக்கிற கழுதையை அவிழ்த்து கொண்டு வராங்கன்னா மறுபடியும் நம்மளே போய் உலகத்தில் போய் கட்டிக்கிறோம். எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு அந்த தேவை இருக்குது, நம்மளே போய் கட்டிக்கிறோம். அப்போ கட்டப்பட்ட கழுதையை ஆண்டவர் கொண்டு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு தானே. அப்புறம் என்ன ஒரு விஷயம் சொல்கிறோம், ஆண்டவர் என்னை வேர் பிரித்தார், வேரோடு பிரிச்சுட்டார். அப்போ என்ன வேறு பிரிச்சிட்டார்? நீ தான் வேரை உலகத்தினுடைய வேர்லேருந்து உன்னை விட மாட்டேன்னு சொல்கிறிய. அப்போ என்னத்தை வேர் பிரிச்சுட்டாரு? வேரும் பிரிக்கலை, ஒன்றும் பிரிக்கலை. அவர் பிரித்தா கூட நீங்கள் போய் அந்த வேரை நல்லா ஊனிக்கிற உலகத்தில். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் எதற்காக ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பாவமாக இருக்குது, மாயையாக இருக்குது, உன்னதத்தில் பரிசுத்தமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பாடுபடுங்கன்னு பரலோகத்தினுடைய விஷயங்களை அவர் இவ்வளவு சொல்கிறார். பரலோகத்தின் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைங்கன்னு அர்த்தம். பரலோகத்தில் பொக்கிஷங்கள் சேர்ந்து நம்ம ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்போது பரலோகத்தில் பொக்கிஷம் பெருக்கும். அப்போ உலக பிரகாரமான மாயையை நம்ம சேர்த்துக்கொள்வதற்காக ஆண்டவரை நம்ம சொல்லி கொடுத்து இருந்தால் அப்போ எங்கே இந்த பரலோகத்தில் பொக்கிஷம் நமக்கு கிடைக்கிறது? அப்போ வேஸ்ட்டு தானே. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னா எதற்காக ஏற்றுக்கொள்கிறோம்? அவருடைய பிரமாணங்கள் எப்படி இருக்குது, அவருடைய பிரமாணத்தில் நம்ம எப்படி செயல்படுறோம், இதெல்லாம் யோசித்து தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வேதத்தில் பார்க்கும்போது இப்படி இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்குது. இதை பார்த்து அப்படியே பயம் வருது. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கலாம் ஆண்டவரை, வேதத்தில் இருக்கிற மாதிரி நான் எங்கேயுமே இதுவரையும் பார்க்கலான்ட்டு. இப்படியாப்பட்ட வார்த்தையாக இருக்குது. உலகம் என்ன சொல்லுதான்னா, ஒரு பதவி இருக்குதா, பணம் இருக்குதா, வசதி இருக்குது, இதை தான் பெருமையாக பேசுது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் எப்போவுமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அவருடைய சமாதானத்தையும் நமக்கு வைத்து போயிருக்கு. எவ்வளவு ஒரு பாக்கியம்! இதெல்லாம் நம்ம உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நான் கிறிஸ்துவனாக இருக்கிறான்றது பேர். கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாரா? கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் இந்த உலகம் உனக்குள்ளே இருக்காது. கிறிஸ்துவனுடைய தீர்மானம் எப்படி பிதாவுடைய தீர்மானம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததோ அதே தீர்மானம் தான் உனக்குள்ளே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவருடைய திட்டத்தை என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணிக்கொண்டே இருக்க செய்வார். அப்போது நீயாக தான் என்ன ஆவி ஆத்மா சரீரத்தை மூன்றை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்கிறது அப்படி கிடையாது. ஒப்பு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ உனக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் தானே. நீ உனக்குள்ளே இல்லைன்னா ஆவியான உனக்குள்ளே இருக்க. உனக்குள்ளே ஆவியானவர் தான் எந்த சித்தத்தை செய்வார்? பிதாவின் சித்தத்தை செய்வார். அதை தான் முக்கியப்படுத்துவார். அப்போ நீயாக இருக்கிறன்னா உலக காரியங்கள் தான் நீ தான் இருக்கிற. அப்போ பிதா உனக்குள்ளே இல்லை, ஆவியானவர் உனக்குள்ளே இல்லை, இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இல்லை. அப்போ நீ உலகத்துடைய மனுஷனாக தான் இருக்கிற. அப்போ அவர் உனக்குள்ளே இருந்தால் பிதாவினுடைய சித்தம் உனக்குள்ளே இருக்கும். அவருடைய சத்தம் என்னதுன்னு உனக்கு புரியும். இப்படி தான் ஆண்டவர் அவரை யார் என்று காட்டுவதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மளை யாருன்னு காட்டுறதுன்னா உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அவரை யார் என்று காண்பது நம்மளை தெரியும். நம்ம உப்பாக இருக்கிறோம்னா நம்ம தப்பாக இருக்கிறோம். நம்மளை எளிமையாக வச்சுருக்கலாம், இல்லை நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியாக வச்சுருக்கலாம். அப்படி இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை பார்க்குற தேவனுக்கு நான் உண்மையும் விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கணும்னு தான் பார்ப்பார். அவர் சுத்தமுள்ள இருதயம் தேவனை தரிசிப்பான்னு சொல்கிறாரு. அப்போ இருதயத்தை தான் பார்ப்பார். பணம் வசதி வாய்ப்புகளை பார்க்குறது மனுஷன்தான். ஆண்டவர் எதை பார்க்க? இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை பார்க்குற மனுஷன் நாசின் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு எம்மாத்திரம்? என்னையே நான் நம்ப மாட்டேன், ஆண்டவரை தான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் எப்போதும் ஜீவனோடு இருக்கிறார்.
ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஏதோ கொஞ்ச காலம் இந்த ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான். எத்தனை வருஷம் இருப்போம்னு நமக்கு தெரியாது, எத்தனை நாள் இருப்போம் தெரியாது, எத்தனை மாதம் இருப்போம், எல்லாம் அவர் கருத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் அவரை யார் என்று காட்டுவது, நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொள்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்தி போகிறீங்க? அவரை நீங்கள் உண்மையாக காட்ட போகிறீங்களா? நீங்கள் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காட்ட போகிறீங்களா? அதை நீங்களே புரிந்து கொண்டு தேவனுக்கு உண்மையாக நீங்கள் அவருடைய வார்த்தை பிறருக்கு போதித்து ஊழியம் செய்யுங்கள். இதுதான் அவர் விரும்பக்கூடிய ஊழியம். அவர் என்ன சொல்கிறார்? அவரை யாருன்னு காட்டணும். என்னை யாருன்னு காட்டுறது? என்னுடைய பெருமை என்ன, என்னுடைய படிப்பு என்ன, இதெல்லாம் உலகம். அவர் யார் அதை காட்டுறதுக்கு தான் நம்மளை உப்பாக வைத்திருக்கிறார். நம்மளுக்கு எவ்வளோ பொறுப்பு கொடுத்துருக்கிறார், நம்ம உப்பாக இருக்கணும். அதான் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, அவரை யார் என்று காட்டிட என்னை உம்மை யார் என்று காட்டிட என்னை உண்டாக்கி நீரே, பொய்யாக இருக்கின்ற உலகிற்கு என்னை உப்பாக வைத்தீரே. உம்மை யார் என்று காட்டிட என்னை உண்டாக்கி நீரே, பொய்யாக இருக்கின்ற உலகிற்கு என்னை உப்பாக வைத்தீரே. நான் சாரமற்று போவதில்லை, வார்த்தையின் தாகமாய் மாற்றிடுமே. நான் சாரமற்று போவதில்லை, வார்த்தையின் தாகமாய் மாற்றிடுமே. எப்போதும் தாகமாய் நான் இருக்க ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. ஆண்டவரே, உங்கள் மீது எப்போதும் நான் தாகமாய் இருக்க ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த ஜீவ தண்ணீர் போகும் இடமெல்லாம் செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. உண்மை யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்கள் மரித்து போன ஆத்துமாக்கள் இருந்த உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. மரித்து போனவர்கள் இருந்த ஆத்துமாக்களை, உலகத்தினுடைய மரித்து போனவர்களை எண்ணுகின்ற அனைத்து உள்ளங்களிலும் நீர் தண்ணீராய் ஊற்றுவீராக ஆண்டவரே. அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரை. ஊற்றி அவர்களுக்குள்ள நீர் தான் தேவன், இதையெல்லாம் நீர் விரும்புகிறார்கள் ஆண்டவரை. மரித்து போன உலகத்தினுடைய மரித்து போனவர்கள் கவலைகளாய் இருப்பார்கள் என்ற அவர் கவலைகளில் இருந்து நீர் எடுத்து போடுவீராக ஆண்டவரை. உண்மை மாத்திரம் அவர்கள் நம்பி இருக்கட்டும் சுவாமி. அந்த பரலோகத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களை அவர்களுக்கு சேர்த்து வைக்கும் அவங்க உணரட்டும் ஆண்டவரை. ஜீவ தண்ணீரை அவங்களை ஊற்றி ஆண்டவரை அவங்களை துளிர்க்க செய்யும் ஆண்டவரை. மரித்து போன ஆத்துமாக்களை துளிர்க்க செய்வீர். நீர் செய்ய போகின்ற இந்த மகத்துவமான காரியத்திற்காக கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.